ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை பெற்று ஆசீர்வாதம் அடைந்து விடுதலை பெற்று ஆண்டவரே இந்த இடத்திலே இருந்து போக எங்களுக்கு கிருபை செய்தரணும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல கூடுவதற்கு கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக தேவனை நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முக்கிய அறிவித்தல். நாங்கள் எங்களுடைய டெலிவரன்ஸ் டைம் ஆங்கில ஊழியத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:45 மணிக்கு தொடங்கி இருக்கிறோம். பொம்பளைப்பிட்டியில் ஜீசஸ் கால்ஸ் ஹாலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6:45 மணிக்கு தயவு செய்து ஆங்கிலத்திலே நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் அந்த கூட்டங்களுக்கு வருமாறு நான் உங்களை அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, பின்னாலே சகோதரன் பிரின்ஸிடம் துண்டு பிரதிகள் உண்டு. ஆனபடியினால் யாருக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு போங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த இடத்துல செய்கிறார். ஆமென். இன்றைக்கு வசனத்துக்குள்ளே போவோம். சில நேரங்களிலே இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம், பிரச்சனைகளோடு, வியாதியோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, பண பிரச்சனைகளோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, பிசாசின் தாக்கங்களினால் அவதிப்பட்டு கொண்டு இந்த இடத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் உண்மையாக என்னை நேசிக்கிறாரா? ஆண்டவர் என்னை நேசித்தால் ஏன் எனக்கு இவ்வளவு வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது? இப்படி எல்லாம் யோசிக்கிறது சாதாரணம் தான். ஆனால் இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை காட்டி கொடுக்க போகிறேன். எங்களுடைய தேவன் எங்களை நேசிக்கிற ஒரு தேவன். எங்களுடைய தேவன் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன். இதில் பிரச்சனை என்னவென்றால், தேவன் அன்புள்ளவர் என்று எங்களுக்கு நல்லாக தெரியும், எங்களுடைய மனசிலே தெரியும். ஆனால் அதற்குரிய ஒரு வெளிப்பாடு அநேகருக்கு இல்லை. ஆண்டவர் அன்புள்ளவர் என்று ஒரு வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு இருந்தால்தான் அந்த ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அனுபவிக்கலாம். ஆமென். அநேகருக்கு மனசிலே தெரியும். அதனால்தான் மனசிலே தெரிகிறபடினால்தான் கொஞ்சம் பிரச்சனை வந்தவுடனே முறுமுறுக்கிறது, தேவனோடு கோபிக்கிறது, தேவனுக்கு குறை சொல்லுகிறது. இதெல்லாம் கிறிஸ்தவர் மத்தியிலே நடக்கிறது. ஆனால் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு தேவனுடைய பிள்ளை வெளிப்பாடு மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடு மூலமாக
என் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று அறிந்திருப்பாரானால் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றோ தாழ்வோ பிரச்சனையோ பஞ்சமோ என்ன நடந்தாலும் அந்த அன்பிலிருந்து அவனை அசைக்க முடியாது. அந்த நபருக்கு ஒரு சத்தியம் தெரியும், இயேசு என்னை நேசிக்கிறார். ஆனால் அவர் ஒரு காலமும் பின்வாங்கி போகவே மாட்டார். அவருடைய விசுவாசம் எப்பொழுதும் இயேசுவின் மேலே இருக்கும். என் கர்த்தர் நல்லவர் என்று தான் சொல்லுவார்கள். என் கர்த்தர் ஒரு பொழுதும் என்னை கைவிட மாட்டார் என்று தான் சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது வேத புத்தகத்திலே. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமென். கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, புற மதஸ்தாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்க கேட்கலாம், அது எப்படி? அதுதான் சத்தியம். இந்த வசனத்தின்படி பாவிகளையும் நேசிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறார். யாராயினும் பரவாயில்லை, அவர் மனிதனை நேசிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்தை ஆக்கினை, கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எவ்வளவு நல்ல ஒரு தேவன் என்று பாருங்க. ஆமென். எங்களை நேசிக்கிற ஒரு தேவன். 1 யோவான் 4:8 நாங்கள் பார்க்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் தேவன் சமம் அன்பு. தேவன் அன்புள்ளவர் அல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். நான் ஒரு சின்ன கதையை பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டார். பாருங்க, அந்த நாளிலே ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கும் பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள், பப்ளிக்காக கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்டார். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கொழும்பிலே ஒரு விபச்சாரி இருக்கிறான்னு நாங்க யோசித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரியும், கொழும்பு பட்டணத்துக்கே தெரியும் இந்த மனுஷி ஒரு விபச்சாரி என்று. அவள் இந்த கூட்டத்திலே வந்து உட்கார்ந்தார். நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்திலே போய் இருக்க மாட்டீங்க. ஆமென். அவளுக்கு அலோன்னு சொல்லவும் மாட்டீங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லவும் மாட்டீங்க. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இதுதான் சமுதாயம். ஆனால் நம்முடைய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த கதையில் என்ன நடந்தது பார்ப்போம். 5ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். லா என்ன சொல்லுது? லா சொல்லுகிறது, சட்டம் சொல்லுகிறது, விபச்சாரிகளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்களும் அப்படிதான் செய்வோம். அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமென். அவர்களை தள்ளி வைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 9ஆம் வசனம், 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொல்லி அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இப்பொழுது இயேசுவும் அந்த விபச்சார பெண்ணும், ஆமென், மற்றவர்கள் குற்றம் சாட்டினவர்கள் எல்லாம் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இயேசுவும் அந்த விபச்சார பெண்ணும் மாத்திரம் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விபச்சாரிகளையும் நேசிக்கிற என் இயேசுவே, சமுதாயத்தால் தள்ளிப்பட வைத்த நபர்களை நேசிக்கிற எங்கள் இயேசு. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் இதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓ, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு பாவி. ஆனால் இயேசு ஒரு பொழுதும் நியாயம் தீர்க்க வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். நீ போ, பாவம் செய்யாதே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த நாளிலே, அந்த சந்தர்ப்பத்திலே அவளுக்கு நியாயம் கொடுக்க வேண்டுமானால் இருந்த ஒரே ஒரு நபர் இயேசு மாத்திரம்தான். ஆனாலும் அவரும் கூட நியாயம் தீர்க்கவில்லை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு என்ன சொல்லுகிறார் அவரை பார்த்து? இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, நானும் உன்னை புறக்கணிக்கவில்லை, நானும் உன்னை தடுத்து வைக்கவில்லை. ஆனால் நீ இனி பாவம் செய்யாதே. அவளுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. இதுதான் இயேசு. வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். நாங்க அந்த அற்புதங்கள் செய்யறதுக்கு மாத்திரம் சொல்லுவோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். ஆனால் பாவிகளை நேசிக்கிறவர் நேற்றும் நேசித்தார், இன்றைக்கும் நேசிக்கிறார், நாளைக்கும் நேசிக்கிறார். ஆமென். இதுதான் இயேசு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறபடினால் சிலர் வந்து சொல்லுவார்கள், அவரை பாரு, இவனை பாரு. ஆனால் சில நேரங்களில் நான் யோசிப்பேன், இயேசுடத்தில் அப்படி சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஓ, இவன் நாசமா போகட்டும் என்று சொல்லுவாரா? இல்ல, ஒருவரையும் பார்த்து அப்படி சொல்ல மாட்டார். ஏனென்றால் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். ஆமென். தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறது உண்மை, ஆனாலும் அந்த தண்டிப்பும் இயேசு அன்பினாலேயே தண்டிக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் அன்புள்ளவர் என்று எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வர வேண்டும்.
அந்த வெளிப்பாடு வந்தால் ஒருத்தரையும் நாங்க கண்டெம் பண்ண மாட்டோம், ஒருத்தரையும் நியாயம் தீர்க்க மாட்டோம், ஒருவரையும் தள்ளி வைக்க மாட்டோம். ஆமென். சங்கீதம் 116:5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஆமென். மத்தேயு 8:2-3 வசனங்கள்ல ஒரு கதை இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை பார்ப்போம். குஷ்டரோகி ஒருவன் வந்து, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். குஷ்டரோகி, அந்த நாட்களிலே ஒரு குஷ்டரோகி சமுதாயத்துக்குள்ளே வர முடியாது, ஜனங்கள் நடமாடுற இடத்துல வர முடியாது, வந்தால் கல்லெறிந்து துரத்தி விடுவார்கள். ஆனால் இந்த குஷ்டரோகி இயேசுவிடத்திலே வருகிறார். எப்படி? குஷ்டரோகி மக்களால் புறக்கணிக்கப்பட்டவன், சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவன் இயேசுவிடத்திலே வந்து அவன் இயேசுவிடத்திலே என்ன சொல்கிறான்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். அவனுக்கு ஷுவர் இல்லை, ஆண்டவருக்கு சித்தமாய் இருக்குமா இல்லையா, அல்லது ஆண்டவரும் என்னை பார்த்து அப்பாலே போன்னு துரத்தி விடுவாரா என்ற ஐநிச்சத்தோடு வருகிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த நாட்களிலே குஷ்டரோகியை தொட்டால் அவ்வளவுதான், தொட்ட நபரும் தள்ளி வைக்கப்பட வேண்டும், அசுத்தமானவர்கள் என்று. ஆமென். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? கையை நீட்டி, ஒரு அடி தூரத்திலிருந்து இல்ல, கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு. ஏன் குஷ்டரோகியை தொட வேண்டும்? அன்பு, அவருடைய அன்பு. குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வேசிகள் வந்தார்கள், குஷ்டரோகிகள் வந்தார்கள். இன்னொரு நபர் என்ன தெரியுமா? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு. அவர் ஒரு பாவமும் செய்யல, ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு 2 பக்கத்திலையும் 2 கள்ளர்களையும் சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த கள்ளர்கள் கொலை செய்திருப்பார்கள், களவெடுத்திருப்பார்கள், ஸ்திரீகளை தூஷணம் பண்ணி இருப்பார்கள், பலவிதமான பாவம் செய்தவர்கள். மத்தியிலே இயேசு. அதிலே ஒரு கள்ளன் இயேசுவை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறான். மற்ற கள்ளன் இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னையும் நினைத்தருளும். அந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவன் சபைக்கு போனவன் அல்ல, அவன் ஞான ஸ்நானம் பெற்றவன் அல்ல, அவனுக்கு பாவ மன்னிப்பு என்றால் என்னன்னு தெரியாது, அவன் ஒரு கள்ளன். ஆமென். அந்த கள்ளனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா தியோலோஜியன்ஸும் வெட்கத்துக்குள்ளாக்குற ஒரு செயல் அது. எப்படி? எல்லா தியோலோஜியன்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய படித்த பைபிள் பட்டம் வாங்கின தியோலோஜியன்ஸ், அவனுடைய எல்லாரையும் வெட்கத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு செயல் தான் அது. ஏனென்றால் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் இயேசுவை பின்பற்றினவன் அல்ல, அவன் இயேசுவின் செய்தியை கேட்டு மனஸ்தாபம் அடைந்தவன் அல்ல. ஆனாலும் ஒரு கள்ளன். அவன் ஒரே ஒரு அறிக்கை செய்கிறான், நீர் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். அதுக்கு காரணம் என்ன? அவனுக்குள் இயேசுவை பார்த்த உடனே ஒரு விசுவாசம் வந்து விட்டது. இயேசுவின் மேல் ஒரு விசுவாசம் வந்து விட்டது. உடனே இயேசு சொல்லுகிறார்,
இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய். ஆமென். இதுதான் எங்களுடைய இயேசு. அந்த கல்லனை பார்த்து மனதுருகிற இயேசு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லுறீங்களே, ஆனால் எனக்கு வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு முன்னேற்றம் இல்லையே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி முடிகிற நேரத்தில் நீங்க உணர்ந்து கொள்வீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று. ஆமென். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வரும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அந்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தையை நேசிக்கிறார்கள் என்று? அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் தெரியுமா? அந்த தாயும் தகப்பனும் அந்த குழந்தை மேல் வைக்கிற அன்பினாலே, அந்த குழந்தையை பராமரிக்கிறதினாலே, அந்த குழந்தையை கட்டி சுமந்து முத்தமிட்டு அந்த குழந்தை மேல் பாசம் வைத்து, அதனால்தான் அந்த குழந்தை வளர்ந்து 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 வர்ற நேரத்தில் இது என்னுடைய தாய், இது என்னுடைய தகப்பன், இவர்களின் மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆமென். அதே போலதான் எங்களுடைய பரம தகப்பன் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று அவரோடு இருக்கிற உறவினால் நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோமானால் ஒரு பொழுதும் அவரை நாங்கள் ஐமிச்சப்படவே மாட்டோம். எப்பொழுதும் அவரை விசுவாசிப்போம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யூதாஸ் காரியோத்து அவனை பற்றி சொல்ல வேண்டுமா? யூதாஸ் காரியோத்து அவரோட இருந்த ஒரு அப்போஸ்தலன், 12 பேர்ல ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவன், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணி சுகம் கொண்டு வந்து கொடுத்தவன், பிசாசுகளை துரத்தினவன், இயேசுவோடு சாப்பிட்டவன், இயேசுவோடு உறங்கினவன், இயேசுவோடு தங்கினவன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவன் கள்ளன், இவன் காசு களவெடுக்கிறான், ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை புறக்கணிக்கவில்லை, அவனை தள்ளி வைக்கவில்லை, அவனிடம் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் கடைசி பந்தியிலே, சாகரத்துக்கு முதல் நாள் பந்தியிலே அவனும் இருக்கிறான். இயேசுவுக்கு தெரியாதா இவன் தான் காட்டி கொடுக்க போறான்? தெரியும். இவன் மூலமாக தான் நான் சிலுவையிலே அறையப்பட போகிறேன் என்று இயேசுவுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் வாயத்திலிருந்து ஒரு கண்டம்னேஷன் கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவனு உட்கார்ந்து இருக்கிறான் அந்த இடத்துல. அவன் போய் போர் சேவரை கூட்டிக் கொண்டு வருகிறான். வரும் பொழுது ஆண்டவர் எப்படி அவனை அழைக்கிறார்? சிநேகிதனே. ஆமென். சிநேகிதனே. உங்களுடைய மாமியாரை பார்த்து சொல்வீங்களா சிநேகிதியே? சிலர். ஆமென். சிநேகிதனே யூதாஸை பார்த்து சொல்லுகிறார். யூதாஸ் அவருக்கு முத்தம் கொடுக்க வருகிறான், அதற்கும் இடம் கொடுக்கிறார். இதுதான் எங்களுடைய இயேசு. நாங்க வர்ஷிப் பண்ண நேரம் பாடுவோம், ஆண்டவரே உம்மை போல என்னையும் மாற்றும் ஆண்டவரே. போய் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவின் அன்பு எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள்? அன்கண்டிஷனல் லவ். மனிதர் மத்தியிலே கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறது கண்டிஷனல் லவ். நீ என்னை நேசித்தால் நான் உன்னை நேசிப்பேன். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில இருக்கிற அன்பு கண்டிஷனல். நீங்க என்ன நேசிச்சா நான் உங்களை நேசிப்பேன், நான் கேட்கறத கொடுத்தா நேசிப்பேன், நல்லா விட்டா வீட்டை விட்டு போயிருவேன். ஆனால் தேவன் இயேசு அன்கண்டிஷனல் லவ். நீ என்னை அடித்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். என் வஸ்திரங்களை கலட்டி என்னை நிர்வஸ்திரமாக்கி வெட்கத்துக்குள்ளாக்கினாலும் நான் உன்னை நேசிப்பேன். என் தாடியை பிடித்து இழுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். வாரினால் என்னை அடித்தாலும் நான் உன்னை நேசிப்பேன்.
ஈட்டினால் என் பக்கத்தை குத்தினாலும் நான் உன்னை நேசிப்பேன். சிலுவையிலே ஆணியினால் அறைந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். அதுதான் இயேசுவின் அன்பு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் இந்த இயேசுவின் அன்பை நீங்க உணர்ந்து கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு போகணும். ஆமென். அந்த ஒரு வெளிப்பாடு பெற்றுதான் இந்த இடத்தை விட்டு போகணும். என் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. நாம் எவ்வளவு தப்பிதம் செய்தாலும் எங்களை நேசிக்கிற எங்கள் இயேசு. ஆமென். லூக்கா 22 அதிகாரம் 42 வசனத்தில், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அதிக வியாகுலப்பட்டு அவருடைய வியர்வை எல்லாம் இரத்த துளிகளாக மாறி, ஏனென்றால் அவர் படப்போகிற பாடுகள், அந்த சிலுவை அனுபவத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் அங்கே மிகவும் வேதனையிலே இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம், அவருக்கு ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. அது என்ன பாத்திரம் தெரியுமா? அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது? அந்த பாத்திரத்தில் நீங்களும் நானும் செய்த எல்லா பாவங்களும் அந்த பாத்திரத்தில் இருந்தது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாருடைய பாவங்களும் அந்த பாத்திரத்தில் இருந்தது. பரிசுத்தமான இயேசு, பாவமே தெரியாத இயேசு, சுத்தமான ஒரு நபர். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம். சிலருக்கு இந்த பாத்திரம் என்ன என்றால் விளங்கிக் கொள்ள முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எத்தனை பேர் மேன் ஹோல் கண்டு இருக்கிறீங்க? இந்த டாய்லெட் அசுத்தங்கள் எல்லாம் போய் சேரும். அதை திறந்து பாருங்க, பார்க்க முடியாது. அவ்வளவு அசுத்தம், அவ்வளவு நாத்தம். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது, குழி என்று. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிதாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அவர் ஜெபம் கேட்கப்பட்டதா? அவ்வளவு வேதனையிலிருந்து அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? பிதா அந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்கவில்லை. காரணம் என்ன? பிதா அந்த நேரத்தில் அவரை அல்ல, உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருந்தார். என் மகன் அந்த பாத்திரத்தை குடிக்காவிட்டால் நாங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போயிருப்போம். அதை கண்டு பிதா எங்கள் மேல் அவ்வளவு பாசம் வைத்தபடினால் தன் மகனுக்கு சொன்னார், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், நீ அதை குடித்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் எங்களுடைய தேவன், எங்களை நேசிக்கிற தேவன். தன்னைத்தானே சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த எங்களுடைய தேவன். அவருடைய அன்பு மாறாதது. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறபடினால்தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை என்ன நிலைமையில இருந்தாலும் ஒரு காரியம், ஒரு சத்தியம், இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? உண்மையிலே நேசிக்கிறாரா? உண்மையிலே நேசிக்கிறார். ஓசியா புத்தகம் 11 அதிகாரம் 8 வசனம், எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அந்த எப்பிராயிமே இந்த இடத்துல உங்களோட பைபிள்ல எப்பிராயிம் என்ற இடத்துல அந்த எப்பிராயிம் சொல்லை வெட்டி விட்டு உங்களோட பெயரை போட்டுக் கொள்ளுங்க. ஆமென். உங்களோட பெயர் அந்த இடத்துல எழுதுங்க. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உங்களோட பெயரை போட்டு நீங்க வாசிங்க.
அடுத்தது இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலை வெட்டி போட்டு உங்களுடைய பெயரை எழுதி கொள்ளுங்க. நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன். ஆமென். உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். சில தேவர்கள் இருக்கிறார்கள், உனக்கு இந்த சூனியத்திலிருந்து விடுதலை வேண்டுமானா ஒரு கோழி குஞ்சு கொண்டு வா, அல்லது ஒரு ஆட்டு தலையை கொண்டு வா. அப்படி கேட்கிறவர் அல்ல எங்கள் இயேசு. நீங்கள் விடுதலையாகும்படியாக தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்த பிறகு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவர்களோடு வந்து உலாவுவாராம். சாயங்கால நேரத்தில் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இது எப்படி? இடது கையினாலே ஆதாமை பிடித்திருப்பார், வலது கையினாலே ஏவாளை பிடித்திருப்பார். 3 பேரும் தோட்டத்தை சுத்தி சுத்தி உலாவி இருப்பார்கள். ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்திருப்பார், அவர்களும் கேட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள், இவர்களும் பேசுவார்கள். அங்க 2 பேருக்கும் இடையிலே ஒரு கம்யூனிகேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன்? ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேஷன். மிகவும் சந்தோஷமாய், மிகவும் ஆனந்தமாய், மிகவும் சௌகரியமாக ஆதாமும் ஏவாளும் தேவனோடு அந்த ஏதேன் தோட்டத்திலே அங்கே உலாவி கொண்டிருந்தார்கள், ஃபெலோஷிப் வச்சு கொண்டிருந்தார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. என்னுடைய சாயலை உண்டாக்கின ஆதாமும் ஏவாளும் என்னுடனே கூட ஒன்றாக இருந்து அவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்காகவே அவர்களை உண்டாக்கினார். ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்காகவே அவர்களை தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார். வேற எந்த தேவ தூதனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. எந்த செருபினுக்கோ எந்த சேராபீன்களுக்கோ அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஈவு, அவரோடு உலாவுவதற்கு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து உலாவுவார். நீங்களும் அப்படி செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த டைம் நியமித்து வைத்து அந்த டைமுக்கு போய் ஜெபத்தில் இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார். ஏனோ தானோன்னு நினைக்கிற நேரம் ஜெபிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. ஆமென். அது இரவா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம், காலை நேரமா இருக்கலாம், விடியமா இருக்கலாம், எப்படியானாலும் பரவாயில்லை. கர்த்தாவே, இவர்கள் ஜெபிக்காட்டி இவர்களுக்கு நித்திரை கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். இப்படி உலாவி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சில நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அது ஒரு ஹேபிட்டாக மாறிவிடும். நான் சொல்றது சரிதானே? ஒரு ஹேபிச்சுவல் பிராக்டிஸா மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்திலே ஆண்டவர் வருகிறார். ஆதாமும் ஏவாளும் அவர் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்தவுடனே அவரோடு உலாவுவார்கள். ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார். 2 பேரையும் காணவில்லை. ஆதாமையும் காணவில்லை, ஏவாளையும் காணவில்லை. ஆண்டவருக்கு அங்கு இருதயம் துடிக்க தொடங்கினது. நாங்க சில நேரங்களில் இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது நாங்க கற்பனை பண்ண மாட்டோம், சும்மா வாசிப்போம். அவர் வந்தாரா, இவரை காணவில்லையா, கூப்பிட்டாரா, போயிட்டாரா? இல்ல, அவர் அந்த இடத்திலே வந்து அவர் தேடுகிறார், கூப்பிடுகிறார் சத்தமோடு, ஆதாமே, ஏவாளே. தன்னுடைய ஒரே
யோசிப்பு வைத்துக் கொண்டிருந்த 2 நபர்களையும் காணவில்லை. அவளுக்கு என்ன நடந்தது? தோட்டம் முழுவதும் ஓடி திரிகிறார். ஆதாமே எங்கே? ஏவாளே நீ எங்கே? இன்றைக்கும் சில நேரங்களில் எங்களை பார்த்து கண்ணீர் வடித்து, என் மகனே நீ ஏன் இந்த பாவத்தில் இருக்கிறாய், என் மகளே ஏன் இந்த பாவத்தில் இருக்கிறாய் என்று ஆண்டவர் கதறி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அன்பு. அவர் நியாயம் தீர்க்க வந்திருப்பானால் ஒரு வார்த்தை போதும், அந்த இடத்திலே சாம்பலாகி விடுவோம். ஆனால் அவருடைய அன்பு, அன்பினால் வருகிற கிருபை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தில் விழுந்ததின் நிமித்தமாக போய் ஒளிந்து கொண்டார்கள் மரத்துக்கு பின்பதாக. இன்றைக்கு சிலர் கூட்டத்துக்கு வருவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க விருப்பம் இல்லை. அநேகர் வேத வசனத்தை போதிக்கிற இடத்துக்கு போக விருப்பம் இல்லை. அவர்களுக்கு வேணும் எல்லாம் தீர்க்க தரிசனம். பாஸ்டர் தலையில கை வைத்து உனக்கு ஒரு 30 அசுத்தாவிகள் உன் பின்பதாக இருக்கிறான்னு சொன்னா நல்ல சந்தோஷம். அல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னை என்ன வாளாக்க மாட்டார், தலையாக்குவார் என்று சொன்னா சந்தோஷம். அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கத்தான் ஜனங்களுக்கு விருப்பம். ஆனால் ஆண்டவர் தங்களுடைய பாவங்களை குறித்து அவர் கவலைப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார் என்று போதிக்கிற இடங்களுக்கு ஜனங்களுக்கு போக விருப்பம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கடைசி காலம். கடைசி காலம். அழிவுக்கு போற வழி விசாலமாய் இருக்கிறது, பரலோகத்துக்கு போகிற வழி மிகவும் நெடுக்கமாய் இருக்கிறது. கொஞ்சம் பேர் தான் போவார்கள் என்று ஆண்டவரே பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வளவு அன்பு வைக்கிற தேவன் அவர்கள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 21ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் பாவங்களை மறைப்பதற்கு என்ன செய்தார்? ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தின் தோலை எடுத்து அவர்களுடைய நிர்வாணத்தை மூடினார். எப்படி? ஏதேன் தோட்டத்திலே அவருடைய பாவத்தை மறைப்பதற்கு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தின் தோலை எடுத்து அவருடைய பாவத்தை மூடினார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மிருகத்தின் தோலினால தன்னையே தானே ஒப்பு கொடுத்து எங்கள் பாவங்களை அகற்றி விடுகிறார். அதுதான் அவருடைய கிருபை, அவருடைய அன்பினால் வருகிற கிருபை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? எல்லாத்தையும் கலட்டி விடுவான், அவர்களை நிர்வாணமாக்கினான். ஆண்டவரோ மூடுகிறவராயிருக்கிறார். ஆமென். அதனால்தான் இன்றைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டிலே, பொல்லாத நூற்றாண்டிலே சாத்தான் என்ன செய்கிறான்? ஃபேஷன் 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 என்று நெக்லைன் எல்லாம் இன்னும் லோவா போகுது, அங்க ஹெம் எல்லாம் இன்னும் கூட மேல போகுது இல்லையா? ஆம்பளை பிள்ளையில பாருங்க, கொஞ்சம் குனிய சொல்லுங்க, அங்க பக்கத்துல பின்பக்கத்துல அரவாசிய தெரியும். ஆண்டவர் மூடுகிறார், சாத்தான் எல்லாத்தையும் திறந்து கொடுக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இயேசு எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க தன்னை தானே ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நாங்கள் அதுக்கு பாத்திரவான்களா? இல்லவே இல்லை. அவர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே.
அன்பினாலே. ஆமென். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆண்டவர் இன்னும் கண்ணீரோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, துன்மார்க்கன் சாகிறது, துன்மார்க்கன் சாகிறது, எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ, திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் அழிவது அவனுக்கு பிரியம் இல்லை. ஆமென். ஆனா எங்களோட சமுதாயத்துல சபையில யாராவது ஒருவன் பாவத்திலே அழிந்து விட்டா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அவன் பாவம் செய்தான் ஆண்டவர் அடிச்சிட்டார். துன்மார்க்கன் சாகிறது, எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷரை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு. அழிந்து போற ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், ஜெபியுங்க, இன்னும் ஆட்கள் வேலையாட்கள் வேண்டும். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பெற வேண்டும் என்றுதான் சபைக்கு வர்றாங்க. ஏதாவது ஆண்டவர்கிட்ட பெற வேண்டும், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு கொடுப்போம் என்று வர மாட்டார்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எங்களுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தால் 1957ஆம் ஆண்டு கொள்ளுப்பிட்டியிலே காமல் ரோட்ல ஒரு சாதாரண குடும்பம், ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். எனக்கு ஞாபகம் இல்லை, நான் என்னுடைய பெற்றோர் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். பெரிய 3 பெட்ரூம் ஹவுஸ் அல்ல, முன்னால ஒரு சாலை, ஒரு சுவர், அதுக்கு பிறகு கிச்சன், ஒரு பாத்ரூம், அவ்வளவுதான். நாங்கள் ஏழைகளாகவும் இருக்கவில்லை, ஆனால் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். பெரிய புகழ் பெற்ற ஒரு குடும்பம் அல்ல. ஒருத்தரும் எங்களை தெரியாது. அந்த நாட்களிலே நாம் 10 மாதம் குழந்தையா இருக்கும் பொழுது 1957ஆம் ஆண்டுல, இப்ப நீங்க டக்குன்னு கணக்கு போட்டுருங்க, 1957ஆம் ஆண்டு 10 மாதம்டா 2020 இவருக்கு வயசு என்ன? வீட்டை போய் கணக்கு போடுங்க. அந்த நாட்களிலே திடீர்னு என்னுடைய தாயார் சுகவீனப்பட்டார்கள். அபூர்வமான ஒரு சுகவீனம். நான் இன்னைக்கு மத்தியானம் கூட இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். சாயங்காலம் ஆன பிறகு அவருக்கு வெளியே பார்க்க முடியாது, ஜன்னலுக்கு வெளியே பார்க்க முடியாது. யாரோ ஒருவர் நின்று அவளை முறைச்சி பார்க்கிறது போல இருக்கு. அதன் காரணமாக அவர் ஒரு நர்வஸ் ரெக்காக மாறினார். பயம், ஒரு கப்பு கையால் பிடிக்க முடியாது, கை நடுக்கம். என்னுடைய தகப்பனார் அவரை எல்லா வைத்தியரிடத்தையும் கொண்டு போனார். கொழும்புல சுகம் வரவே முடியல, அவருடைய என்ன வியாதி என்று சொல்லவும் முடியல. கடைசியாக ஒரு நாள் யாரோ ஒருவர் சொல்லி பாஸ்டர் கோல்டன் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். பாஸ்டர் கோல்டனோடு இயேசுவும் வந்தார். ஆமென். என் தாயாருக்குள் 32 அசுத்த ஆவிகள் இருந்தது. என்னுடைய வீட்டிலே வேலைக்கு வைத்திருந்த ஒரு வேலைக்கார பெண் சூனியம் பண்ணதினால 32 அசுத்த ஆவிகள். அப்பொழுது பாஸ்டர் கோல்டன் அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் சம்பூர்ண விடுதலை அடைந்தார். விடுதலை அடைந்த பிறகு எங்களுடைய வீடு அவருடைய ஊழியத்துக்காக திறக்கப்பட்டது. ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு கிழமையும் சனிக்கிழமை ஒரு கூட்டம் வைத்திருந்தார். அந்த நாட்களிலே என்னுடைய தாயாரும் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்வார்கள். அந்த கொள்ளுப்பட்டி அந்த பிரதேசம் முழுவதையும் இந்த அம்மா தொட்டார். ஜனங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அந்த நாட்களிலே மொபைல் போன் கிடையாது, லேண்ட் போன் எடுக்கிறது சரியான கஷ்டம். எங்களுடைய வீட்டில் போன் இருந்தது, ஆனால் சிலருடைய வீட்டில், அன்னையுடைய வீட்டில் லேண்ட் போன் கூட கிடைக்காது.
அங்க டெலிகமிஷன் போய் அவனுக்கு போய் லஞ்சம் கொடுத்தா தான் கிடைக்கும். ஆமென். ஆனபடியினால் ஜனங்கள் வீட்டுக்கு ஜெபத்துக்கு வருவார்கள், நேரம் காலம் சொல்லாமல் வருவார்கள், திடீர்னு வருவார்கள். சாப்பிட்டு கொண்டிருப்போம், யாராவது வந்து தட்டுவார்கள் கதவை, ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்று வருவார்கள். என்னுடைய கதவு எப்பொழுதும் திறந்திருந்தது. என்னுடைய தாய் பிசாசு விரட்டுவதை நான் சிறு பையனாக பார்த்திருக்கிறேன். வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்றதை நான் கண்டிருக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இயேசு எங்களை தேடி வர வேண்டும்? எங்களுடைய பணம் இல்லை, படிப்பு இல்லை, பெயர் புகழ் இல்லை, ஆனாலும் ஏன் இயேசு எங்களை தேடி இந்த குடும்பத்தை தேடி வந்தார்? ஏன் தெரியுமா? அன்பு. அன்பு எங்கள் மேல் வைத்த அன்பினாலே. அன்றைக்கு இயேசு எங்கள் வீட்டுக்கு வராவிட்டால் எங்கள் குடும்பமே சீரழிந்து போயிருக்கும். அந்த வேலைக்காரி அம்மா என்ன செய்தால் தெரியுமா? என்னுடைய தாயை சூனியம் பண்ணி வியாதியஸ்தராக மாறி என்னுடைய தகப்பனாரை எடுத்துக்கொண்டு போவதற்கு. ஆமென். 57 நடந்துச்சு, இன்றைக்கு நடக்கலையா? நடக்குது, நடக்குது, நடந்தும் இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆனால் அன்றைக்கு இயேசு எங்களை நேசித்தபடியினாலே, எங்கள் மேல் வைத்த அன்பினாலே எங்கள் வீடு தேடி வந்தார். 57 வந்த இயேசு இதுவரைக்கும் எங்க வீட்டை விட்டு போகவே இல்லை. என் பிள்ளைகளை விட்டு போகவே இல்லை. என் பேர் பிள்ளையை விட்டு போகவே மாட்டார். என் சந்ததியார் முழுவதும் அவருடைய வீட்டிலே அவர் தங்கி இருப்பார். அதுதான் இயேசு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களையும் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லட்டா? சில நேரங்களிலே இந்த கஷ்டத்துக்குள்ளாக செல்ல ஆண்டவர் அனுமதி செய்வார். நஷ்டத்துக்குள்ளாக செல்ல ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? நாங்க அந்த பாதையை போகும் பொழுது நமக்கு அந்த காரணம் தெரியாது. நாங்க அழுவோம், ஆண்டவரே விடுதலை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும் என்று நாங்கள் கண்ணீர் விட்டு அழுவோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க அந்த பாதைக்குள்ளாக போனால்தான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த பாதைக்குள் போனால்தான் நீங்க விசுவாசத்திலே பலன் அடைவீர்கள், ஆவியிலே வளர்ச்சி அடைவீர்கள். அதனால்தான் ஆண்டவர் சில நேரங்களிலே தாமதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விடுகிறார். உங்களோட சேர்ந்து அவர் துக்க பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கைகளை ஒரு பொழுதும் அவர் கைவிடவே மாட்டார். அந்த நாட்களிலே தான், அந்த கஷ்டமான நாட்களில் தான் அவர் உங்களுடைய தலையை எடுத்து தன்னுடைய தோளின் மேல் வைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிற காலம் அது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த காலம் முடிவந்த பொழுது நீங்கள் ஆண்டவர் நீங்க எந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ ஆவியை அந்த நிலைமைக்கு வந்த உடனே ஆண்டவர் வாசல்களை திறப்பார், ஆசீர்வாதங்களை கொட்டுவார். அப்ப ஆண்டவர் தெரியுமா, இனி பின்வாங்கி போக மாட்டான். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த காரியங்களை தான் நான் சொல்லுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் இயேசுவின் அன்பு. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஐயோ இயேசு என்னை கைவிட்டு விட்டார், இயேசு என்னை மறந்து விட்டார், அதனால தான் என் வாழ்க்கையில பிரச்சனை என்று சொல்லுங்களா? இல்ல, அது பிசாசு சொல்லுகிற பொய். ஆண்டவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை ஐயோ நான் இந்த பாவம் செய்துட்டேனே, வாங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பு கொடுப்பார். ஆமென். அரவணைப்பார், உங்களை ஏற்றுக்கொள்வார்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடைசியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36, 38, 39 வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிற ஒரு டெஸ்டிமனி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பட்டியலை நீங்க பார்த்தீங்க. ஒரு காரணத்தினாலும் இயேசுவின் அன்பை விட்டு எங்களால் போக முடியாது. ஆமென். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஆமென். அப்பொழுது நீங்க ருசித்து பார்த்தா பின்வாங்கவே மாட்டீங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கரங்களை வைத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தரப்போகிறீர், நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அல்லாவிட்ட இங்க இல்ல, இன்னொரு பாஸ்டர்கிட்ட போவோம், அந்த தீர்க்கதரிசிட்ட போவோம், அவன்கிட்ட போய் கையையும் காலையும் தலையும் கொடுப்போம். அவன் ஏதாவது குறி சொல்லுவான், அந்த தற்காலிகமாக கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுதும் அப்படி செய்கிறவர் அல்ல. அப்படி செய்வாரானால் இந்த வார்த்தை பொய். ஆமென். ஆண்டவர் விருப்பம் நாங்கள் எல்லாரும் அவருடைய சாயலாகவே மாற வேண்டும். எப்படி ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே அவரோடு தோட்டத்திலே உலாவி கொண்டு வந்தாரோ அந்த அனுபவத்துக்கு நாங்கள் திருப்பி வர வேண்டும். ஆமென். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு நாள் ஜெபிக்காவிட்டால் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற போல இருக்கும். ஆமென். உண்மையான ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாள் பைபிள் வாசிக்காவிட்டால் அவனால் இருக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆண்டவரோடு ஒரு தொடர்பு. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எழும்புங்க, 5 மணிக்கு 4 மணிக்கு பைபிளை திறந்து வாசிங்க, ஜெபத்திலே தரித்திருங்க. ஆண்டவர் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்று பாருங்க. ஆமென். நாங்கள் யாரும் எழுதி நிற்போம். பாடல் குழுவில் வந்து இயேசுவின் அன்பை குறித்து ஒரு பாடலை பாடுவார். தயவு செய்து வீட்டுக்கு போகாதீங்க, கொஞ்சம் பேர் இருங்க, இன்னொரு முக்கியமான காரியம் செய்ய இருக்கு. நாங்கள் யாரும் எழுதி நிற்போம் இந்த நேரத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், அனைவருக்கு தெரிஞ்ச பாடல். Oh
ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. உடைய கரங்களை இயேசுவை நோக்கி உயர்த்துங்க. இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அவர் தூரத்தில் இல்ல, சமீபத்தில் இருக்கிற தேவன். உடைய நாசியில இருக்கிற சுவாசத்தை விட உங்கள் அருகாமையில் இருக்கிற தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் தாய் தகப்பன் பிள்ளைகளை புறக்கணிக்கிறார். பிள்ளைகள் தாய் தகப்பனை புறக்கணிக்கிறார். கணவன் மனைவியை புறக்கணிக்கிறார். மனைவி கணவனை விட்டு விலகி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுது உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை நேசிக்கிறார். நீங்க இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு கொடுத்து வைத்தவங்க ஆண்டவரே உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் தேவனால் அதை மாற்ற முடியும். தேவனால் மாற்ற முடியும். மாத்திரமல்ல, அவர் மாற்றுகிற தேவன். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் தகுதியுடையவன் அல்ல. உண்மைதான், நீங்க தகுதியுடையவர்கள் அல்ல. ஆனாலும் அவருடைய அன்பின் நிமித்தமாக, அவருடைய கிருபையின் நிமித்தமாக, அவருடைய மனதுருக்கத்தின் நிமித்தமாக உங்களை அவர் தொட்டு உங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக நன்றி என்று சொல்லுங்க. உங்களுடைய அன்புக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கணும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே அந்த வெளிப்பாடு எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஓ, எல்லாரும் செபிங்க. ஆண்டவரை பார்த்து செபிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவர் ஆவலோடு செவிகளை திறந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கணும். ஆண்டவர், ஒரு தாய் தன் பாதங்களை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன். அது ஒரு வாக்குத்தத்தம். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மையை சொல்லுகிற தேவன். ஆமென். இந்த மாலை நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே இந்த ஜனங்களை தொடுங்க. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு அப்பாவையும் ஒரு அம்மாவையும் தொடுங்க. அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பினால் அவர்களை நிரப்புங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இன்றைக்கு வெறுமையாக
கூடாது ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால் நிரம்பி போகட்டும் சுவாமி. அந்த அன்பினால் சுவாமி அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடுகளை கொடுங்க. அந்த வெளிப்பாட்டின் மூலமாக அவர்கள் உண்மையில் விசுவாசம் வரும் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் மாத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகம் வரட்டும் இந்த நேரத்துல. ஆண்டவரே, அங்கலாய்த்து கொண்டு கவலையோடு இருக்கிறவருடைய கவலைகளை எல்லாம் மாத்தி சுவாமி, அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் மாத்தி சுவாமி, இன்றைக்கு ஒரு பதில் கொடுங்க, ஒரு வழியை திறவுங்க சுவாமி. உங்களுடைய அன்பின் நிமித்தமாக சுவாமி, உங்களுடைய அன்பின் நிமித்தமாக அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்காக போர் புரியுங்க சுவாமி, அவர்களுக்காக போராடுங்க சுவாமி, அவர்களுக்கு வெற்றியை கொடுங்க சுவாமி. உடைய அன்பின் நிமித்தமாக சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, அவன் வசம் வர வேண்டும் சுவாமி, இன்னும் கிட்ட சேர வேண்டும் ஆண்டவரே. உம்மை ருசி பார்க்கணும் சுவாமி. அவளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமாக ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். கண்ணீரை துடைக்கிற தேவன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வியாதியஸ்தரை தொட்டு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். என்ன சந்தர்ப்பமா இருக்கலாம், என்ன சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க தப்பிதம் செய்தவர்களா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென், ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். போன மாதம் 30ஆம் தேதி எங்களுடைய அன்பு அண்ணன், மூத்த அண்ணன் 80வது பிறந்த நாளை கொண்டாடினார். பாஸ்டர் கிரு அவரை முன்னால் வரும்படி நான் அழைக்கிறேன். விடுதலை நேரம் கூட்டத்துக்கு, ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. கள்ளம் கபடம் இல்லாத இருதயம் உள்ள ஒரு மனிதன், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிகிற ஒரு மனிதன், ஜனங்கள் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு மனிதன், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆமென். விடுதலை நேரம் கூட்டங்கள் எவ்வளவு காலம் நடக்குமோ எனக்கு தெரியாது. அது நடந்து முடியும் மட்டும் சகோதரன் எங்களோட கூட இருப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலே அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அவருக்காக நன்றியோடு நாங்கள் தேவனை துதிக்க போகிறோம். நாங்கள் பிரதர் வீரசுதன், சிஸ்டர் தனுஜா, டிரான் வந்து அவருடைய கையை வைக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கரங்களையும் அவர் பக்கமாக நீட்டுங்க. அவரை ஆசீர்வதிங்க. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அவருடைய உடல்நிலை இன்னும் அவர் பலப்பட வேண்டும், இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அவருக்காக நாங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் ஆண்டவரே, வல்லமையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரே, பாஸ்டர் கிரு போன்ற நபர்கள் ஆண்டவரே மிகவும் எளிது சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களை கண்டுகொள்ள முடியாது சுவாமி. ஆனாலும் ஆண்டவர் உம்மை போல உம்முடைய இருதயம் உள்ள ஒரு தாசனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த 18 ஆண்டு ஊழியத்தில் அவர் முதல் நாள் இன்று வரை எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டு வருகிறார் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி உம்முடைய கரத்தை நீட்டி அவரை தொட்டு அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ, என்னென்ன நோய் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் அகற்றி விடுங்க சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி ஒரு அற்புதமான அபிஷேகம் அவர் மேல் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஜனங்களுக்காக ஊழியம் செய்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொண்டு வருகிற ஒரு அற்புதமான அபிஷேகத்தை அவர் மேல் நீங்க ஊத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த நேரமே சுவாமி. ஆண்டவரே, இது முதல் அவருடைய வாழ்க்கை மாறட்டும் சுவாமி, அவருடைய ஊழியம் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே இயேசுவே, அது மாத்திரமல்ல, மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல அவருக்குள் ஆண்டவரே ஒரு வாஞ்சையை உண்டாக்குங்க. உம்மை நோக்கி ஆண்டவரே, உம்மை இன்னும் அறிந்து கொள்ள
உம்மிடம் இன்னும் கிட்ட சேர ஒரு வாஞ்சை ஏற்படுத்துங்க சுவாமி. அவரை ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, அவர் மூலமாக அநேகர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவருடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறந்த இந்த குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. தகப்பனில் இருந்த அபிஷேகம் அவர்கள் மேலும் வரட்டும் சுவாமி. அவளை எடுத்து பாவியுங்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் எங்கெங்கே செல்கிறாரோ அங்கெங்க எல்லாம் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்தாருங்க. இயேசுவை மீண்டும் ஒரு முறை சுவாமி அவர் நம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பாஸ்டர் கிரு இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேக்கும் ஒரு தேத்தனையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தயவு செய்து அவரை விஷ் பண்ணி அதன் பிறகு சாப்பிட போங்க. ஆமென். சாப்பிட்டு வராதீங்க, முதல்ல அவரை விஷ் பண்ணி ஆண்டவரே, பிதாவே, இந்த அருமையான குடும்பத்தை தந்து தேவனே, உம்மட்டா இந்த நாளில் தேவனே என்னை ஆட்டி தேட்டி தேவனே நமது பிரசனத்திலே கொண்டு வரத்தக்கதாய் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தாவே, இங்க வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களை நீ தாவே ஆசீர்வதித்தவன் வாய்க்கிறோம் சுவாமி. தாவே, இந்த அன்பு தேவனே, இந்த நாளிலே தேவனே எங்களோடு பேசி தேவனே தாவே, இதோ கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுவே இன்னும் தேவை என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த இடத்திலே விட்டு போகும் பொழுது தாவே அன்பின் வெள்ளத்தை காண கிருபை செய்வார். தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிலும் ஜெபிக்கிறோம். தாவே, தலைமை அப்போது தேவனே தாவே மட்டாய் வழி நடத்தி வந்த தெய்வமே தொடர்ந்து வழி நடத்தலுமா இதுபோல நன்மையான சகோதரர்கள் தேவனே பிள்ளைகளா இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. எனக்காய் வேண்டி வந்தவர்கள் தேவனே அவர்கள் நிர்வாக ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக்கிறேன் நல்ல தேவனே. ஆமென், ஆமென்.